ரொம்ப வயசான மாடா இருக்கும். பொதுவா மாட்டை தானம் பண்றதை எப்படி பண்ணணும்னா, இரண்ய கர்ப்பஸ்தம்லாம் சொல்லி பண்ணிவிட்டு அந்த மாட்டோட வால் இருக்கு பாருங்க, அந்த வாழை பிடிச்சுதான் அந்த வாத்தியார் கையில கொடுக்கணும். இதுதான் தானம் பண்ற முறை. தானமா நீங்க பண்ணினா, நீங்க கோவிலுக்கு கொடுக்குறீங்க, மடத்துக்கு கொடுக்குறீங்க, அது வேற விஷயம். நீங்க தானமா பண்ணினா இந்த மாட்டினுடைய உடம்புல கவாமங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசா தஸ்மாதஸ்யா பிரதானேன அத்தசாந்திம் பிரயச்சமேன்னு கோதான மந்திரம். 7-14 உலகத்தை தானம் பண்ணினா மாதிரி அப்படின்னு சொல்லி தானம் பண்ணணும். பண்றதே எப்படி பண்ணணும்னா, அந்த மாட்டோட வாழை பிடிச்சு கொடுக்கணும் வாத்தியார் கையில. அந்த நான் சொல்ற அந்த மாடு இருக்கு பாருங்க, அந்த வாழை பார்த்தேன்னா வாலில் ஒரு மயிர் கூட இருக்காது. ஏன்னா ஒரு நாளைக்கு 10 பேர் அதை பிடிச்சி உருவலாம் தானம் பண்றது. இது மாதிரி எல்லாம் வயசான மாடு, வத்தலும் தொத்தலுமா இருக்குது, கறக்காத மாடு, கண்ணுக்குட்டி இல்லாத மாடு அப்படி சொல்லல. கனக சிருங்க குரம் ததாதி, தங்க கொம்பு வெள்ளி குழம்பு. அந்த மாட்டுக்கு தங்கத்தினால கொம்பு வச்சு பண்ணி போடணும், வெள்ளியினால காலில் அதுக்கு செருப்பு மாதிரி பண்ணி போடணும். படிப்படியா கறக்கக்கூடிய காராம் பசுவா இருக்கணும். அதை யாருக்கு பண்ணணும்னால் விப்ராய வேத விதுஷேச்ச பகுஸ்ருதாய. கவனிச்சு கேட்கணும். போறவன் வரவனுக்கெல்லாம் கோதானம் பண்ணக்கூடாது. வேதாத்தியனம் பிராமணனா இருக்கணும். பிராமணனா இருந்தா போறாது. விப்ராய வேத விதுஷேச்ச, வேதாத்தியனம் பண்ணினவனா இருக்கணும். சில பேர் பிராமணனாவும் இருப்பாள், வேதாத்தியனம் பண்ணினவனாவும் இருப்பாள். அதோட முடிச்சிருப்பான். வேதாத்தியனம் பண்ணி முடிச்சதோட அது முடிஞ்சு போச்சு, அது பொட்டியில வச்சு கூட்டிடுவான். அதுக்கப்புறம் வேதத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தமும் இல்லைன்னு நடந்துப்பா. அப்படி இருக்கக்கூடாது. அந்த வேதத்தை திரும்ப திரும்ப சொல்லி கேட்டு சாஸ்திரங்களை அனலைஸ் பண்ணி அதுல சொல்லப்பட்ட யாக யஜ்ஞ கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சத்பிராமணன்ட்ட ஒத்தன் 100 பசுமாட தானம் பண்ணினா அத ஒரு புண்ணியம். 1 மணி நேரம் பாரதம் கேட்டா அத ஒரு புண்ணியம். இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி பார்த்தா இந்த பாரதத்துக்கு சமானமா இது வராதுன்னா. புண்ணியாம்ச்ச பாரத கதாத் ஸ்ருணுயாச்ச நித்யம் துல்லியம் பலம் பவதி தஸ்ய ச தஸ்ய சைவா. அப்பேற்பட்ட பாரதம். இந்த பாரதம் அப்படிங்கறத 18 பார்ட்டா இருக்கு. இதுல 18 பார்ட்டா இருக்கு. இத பண்ணினவர் ஆதி பர்வ, சபா பர்வ, வன பர்வ, விராட்டகம், உத்யோகம், பீஷ்மகம், துரோணம், கர்ணசல்ய சௌப்திகம், ஸ்திரீ சாந்தி பர்வணி த்வேச்ச, ததச்சைவான்ஸ்ச சாசனம், ததோஸ்வமேதகம் பர்வம், பஷ்சாதாஸ்ரமவாசிகம், சௌமௌலப்யம் சாக்யம், ததः பர்வ மகாப்ரஸ்தான பர்வச்ச, சர்வேஷு சரமம் பர்வ பிரம்மா சோகன்ய நாமகம், சொர்க்காரோகண்ய நாமகம். இது 18 வகையான பிரிக்கப்பட்டிருக்கு. பொதுவா எல்லாருமே தர்மபுத்திர பட்டாபிஷேகத்தோட முடிஞ்சு போயிடுதுன்னு நினைப்பா. தர்மபுத்திர பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் தான் பாரத விஸ்தாரமா இருக்கு. அனுசாசன பருவம், சாந்தி பருவம், ஸ்திரீ பருவம், ஆஸ்வமேதிக பருவம், ஆசிரமவாசிக பருவம், இப்படிலாம் நிறைய இருக்கு. இந்த பாரதம் அப்படிங்கிறது வியாசரால் பண்ணப்பட்டது, வைசம்பாயரால் சொல்லப்பட்டது, ஜனமேஜயன் அப்படிங்கிற மகாராஜாவால் கேட்கப்பட்டது. இது அடிப்படை. ஒரு கதை அப்படின்னா, ஒரு புராணம்னா இதை யார் செஞ்சா, யார் சொன்னா, யார் கேட்டா. ராமாயணம்ங்கிறத வால்மீகி பண்ணினார், குசலவர்கள் சொன்னார்கள், ராமபிரான் கேட்டார். பாகவதம் அப்படிங்கிறத வியாசர் பண்ணினார், சுகர் சொன்னார், பரீட்சித்துங்கிற ராஜா கேட்டான். அதுபோல பாரதம் அப்படிங்கிறத வியாசர் பண்ணினார், வைசம்பாயனருங்கிறவர் சொன்னார், ஜனமேஜயன்கிற ராஜா கேட்டான். அப்படிங்கிறது இந்த கதை எப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டாதான் அடுத்தது புரியும். முதல்ல வியாசர், இதை பண்ணினவர் வியாசர்னு. வியாசர் அப்படின்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பராசரரோட புத்திரர். பராசரர் அப்படிங்கிறவர் வசிஷ்டரோட பேரர். வசிஷ்டருக்கு சக்தி அப்படின்னு ஒரு புத்திரர்,
சக்திக்கு பராசரர் அப்படின்னு ஒரு புத்திரர், அந்த பராசரருடைய புத்திரர் வியாசர். நாராயணம், பத்மபூம், வசிஷ்டம், இது குரு பரம்பரையில சொல்லுவார். இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்றோம் நாம. சுகாச்சாரியால சொல்லும் போது வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் அப்படிங்கிறோம். இந்த சுகரை பத்தி சொல்லும் போது வசிஷ்ட நப்தாரம், வசிஷ்டருடைய கொள்ளு பேர். சக்தே பௌத்திரம், சக்தியினுடைய எள்ளு பேரர், வசிஷ்டருடைய எள்ளு பேரர், சக்தியினுடைய கொள்ளு பேரர். பராசரருடைய பேரர், வியாசருடைய புள்ள சுகர். இந்த பராசரர் அப்படிங்கிறவர் ஒரு சமயம் யமுனை அப்படிங்கிற நதியை தாண்டி போறார். அந்த காலங்கள் எல்லாம் ஒரு நதியை தாண்டணும்னா பரிசல்னு சொல்லக்கூடிய போட்டு தான். அந்த போட்டை ஓட்டக்கூடியவர்கள் மீனவர்களாக தான் இருப்பார்கள். மீனவர்கள் அப்படிங்கிறதே 3 பிரிவு உண்டு அவர்களுக்கு. இந்த காட்டுல வேட்டையாடக்கூடிய வேடுவர்களும் மீனவர்கள் தான், கடல்ல மீன் பிடிக்கிறவர்களும் மீனவர்கள் தான், இந்த பரிசல் ஓட்டக்கூடியதும் அவர்களுடைய தொழில் தான். இந்த 3 தொழில் அவர்களுக்கு. அதனால ஒரு செக்ஷன் பிரிச்சு இருந்தது அந்த காலங்கள்ல. இதை இன்னார் செய்வார்கள் அப்படின்னு அடையாளம் பார்த்தா புரியும் அது. அதனால இந்த பிரிவை சார்ந்தவர்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம். அது இதுல உயர்வு தாழ்வுக்காக இல்ல, ஒரு செக்ஷன் அது. இன்னைக்கு உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத இந்த கதையை கேட்டாலே தெரியும். அந்த யமுனைய பராசரர் தாண்டத்தை அந்த படகை ஓட்டின அந்த பெண்ணுக்கு ஒரிஜினலா சத்தியவதின்னு பெயர். அவளை எல்லாரும் மத்ஸ்யகந்தின்னு சொல்லுவார்கள். காரணம், அவருடைய உடம்புலேருந்து மீன் வாட வந்துட்டே இருக்கும் உடம்புல. ஏன்னா அவ மீன் வயத்திலேருந்து பிறந்தவன். உபரிச்சர வசூன்னு ஒரு ராஜா, உபரிச்சரன். இதெல்லாம் மகாபாரதத்துல நாம் கவனிச்சு கேட்கணும். உபரின்னா ஆகாசம்னு அர்த்தம், உயரம்னு அர்த்தம். சரன்னா சஞ்சாரம் பண்ணினவன். ஆகாசத்துல ஒருத்தன் சஞ்சாரம் பண்ணணும்னா எது இருந்தா பண்ண முடியும்? பிளைட் இருந்தாதான் பண்ண முடியும். அப்ப அந்த காலத்திலேயே பிளைட் இருந்திருக்குன்னு தெரியறது, விமானம் இருந்திருக்குன்னு. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த விமானத்தை இயக்கக்கூடிய ஃபியூல் இருக்கு பாருங்க, இது பெட்ரோல் மட்டும் இல்ல, 27 வகையான ஃபியூல் இருக்கு. பாரத்வாஜ கல்பம், பராசர கல்பம், வியாச கல்பம், வாசிஷ்ட கல்பம். இந்த புஸ்தகத்துல இந்த 27 வகையான ஃபியூலை பத்தி எழுதியிருக்கு. காத்தை வச்சு விமானத்தை எப்படி இயக்கலாம், நெருப்பை வச்சு விமானத்தை எப்படி இயக்கலாம், தண்ணியை வச்சு விமானத்தை எப்படி இயக்கலாம். இந்த புஸ்தகம் எங்க தெரியுமோ இருக்கு? இப்ப நம்ம கிட்ட கிடையாது. நம்ம தேசத்து புஸ்தகம் லண்டன்ல மியூசியத்துல இருக்குது. இந்த புஸ்தகம், இந்த ஓலைச்சுவடி லண்டன்ல மியூசியத்துல இருக்கு. இது மாதிரி 1000 விஷயம் சொல்லலாம் நம்ம தேசத்தினுடைய அறிவுக்கு. இந்த உபரிச்சர வசுங்கிற ராஜா ஆகாசத்துல போயிட்டே இருக்கிறதே ஒரு இடத்துல அவனுடைய விமானம் பறக்கல்ல. அப்படின்ன உடனே கீழே பார்க்கறான், அசரீரியா ஒரு வாக்கு வருது. அங்க ஒரு பெருமாள் இருக்கார். அந்த பெருமாளுடைய கோவில் கும்பாபிஷேகம் பண்ணினாதான் இந்த விமானம் பறக்கும் அப்படின்ன உடனே அந்த ராஜா இறங்கி அந்த ஊர்ல அந்த விமானத்தை கோவிலை கட்டி அந்த பெருமாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணினப்புறம்தான் அவனுடைய விமானம் பறந்தது. அந்த ஊர் எங்க தெரியுமா இருக்கு? தமிழ்நாட்டில தான் இருக்கு. தேர் இழந்தூர்னு இருக்கு. தேர் இழந்தூர் மாயூரம் பக்கத்துல இருக்கு. கம்பர் பிறந்த ஊர் அது தேரெழுந்தூர் அப்படிங்கிறது. அந்த ஊர்ல உள்ள அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை இந்த ராஜா தான் பண்ணினான்னு இருக்கு. அவன் தேரை இழந்ததுனால தேர் இழந்தூர்னு அர்த்தம். இந்த ஆகாசத்துல போகக்கூடிய அந்த தேர் அவன் இழந்ததுனால கும்பாபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த தேர் கிளம்பினதுங்கிறதுக்காக தேர் இழந்தூர்னு பேரு. அந்த ராஜா ஒரு சமயம் ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணும் போது அவன் அறியாதபடிக்கு அவனுடைய சக்தியானது வெளிப்பட, அது யமுனையில விழ, அதை ஒரு மீன் சாப்பிட, அந்த மீன் கர்ப்பமாக அந்த மீனை ஒரு செம்படவர் பிடிச்சு அதை கட் பண்ணும் போது அதனுடைய வயத்திலேருந்து ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் வந்தது. மத்ஸ்யன்னு பேரு.
மத்சகன்னு பேரு, அவன் தான் மத்ய தேசாதிபதி. அவன் ஒரு பெண் குழந்தைய ஒரு செம்படவர் யார் எடுத்தாரோ அந்த செம்படவரே வளர்க்கிறார். அதனால அவளுக்கு மத்ய கந்தின்னு பெயர் அந்த பெண்ணுக்கு. இதெல்லாம் நுட்பமான விஷயம். இத கொச்சையா மனசுல வாங்கி இந்த மகாபாரதமே பெரிய விஷயத்தை சொல்ல வர்றது. நீங்க அதை புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தோட இதை கேட்டாதான் அது புரியும். கொச்சையா மனசுல வாங்கிட்டா கொச்சையா தான் புரியும். ஒரு ராஜாவோட வீரியம் கீழே நழுவி அத ஒரு மீன் சாப்பிட்டா ஒரு குழந்தை வருமா? இதான் இந்த கேள்வி. அப்ப குழந்தை வந்ததுன்னா அது சயின்ஸ்ன்னு நாம் தெரிஞ்சுக்க வேண்டாம? சயின்டிபிக்கான விஷயம், சாஸ்திர விஷயம். அந்த பெண்ணை தான் இந்த படகை ஓற்றார். பராசரர் மகான், பரம பவித்திரமானவர். வியாசருடையது வசிஷ்டருடைய பேரர். அவர் 18 புராணங்கள்ல பல புராணம் அவர் பண்ணியிருக்கார். விஷ்ணு புராணங்கள்லாம் அவர் தான் பண்ணியிருக்கார். சாதாரண மனிதர் இல்ல, வசிஷ்டரோட வியாசரோட அப்பா அவர். அப்படி உள்ளவருக்கு அந்த படகு ஓட்டக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து காம உணர்வு வருது. கவனிச்சு கேட்கணும். நமக்கெல்லாமும் உணர்ச்சிகள் வரும், மகான்களுக்கெல்லாமும் உணர்ச்சிகள் வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம். நமக்கு உணர்ச்சி வந்தா நம் வாசனையினால வரும். உதாரணம் திருநெல்வேலி அப்படின்னு நான் சொன்ன உடனே எல்லாருக்கும் நாக்குல எச்ச ஊரும். அல்வா அப்படின்னு. ஏன்? ஏற்கனவே அல்வா நீங்க சாப்பிட்டுருக்கு. ஒரு 4 வயசு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய கூப்பிட்டு நான் திருநெல்வேலின்னு சொன்னா பேசாம இருக்கும். ஏன்னா அது அல்வாவே சாப்பிட்டது இல்லை. அந்த அனுபவம் அதுக்கு கிடையாது. ஒரு கர்மா, அந்த கர்மாவினால ஒரு வாசனை, வாசனையினால திரும்ப கர்மா. இது ஒரு சைக்கிள். கர்மாங்கிறது அல்வாவை சாப்பிட்றது, வாசனைங்கிறது அல்வா சாப்பிட்ட அனுபவம். அந்த அனுபவத்தினுடைய உந்துதலால திரும்பவும் அல்வா சாப்பிட்றோம். உலகத்தில் அல்வான்னு ஒரு உதாரணம்